இன்னைக்கு நம்ம சேனல்ல Netflixல ரிலீஸ் ஆயிருக்க வார் மிஷின் அப்படிங்கிற ஒரு வார் ஆக்ஷன் டிராமாவ பத்தி பார்த்துடலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, யுஎஸ் ஆர்மில ஒரு ஹை பொசிஷனான ரேஞ்சர்ஸ்க்கான செலக்ஷன்ல ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஹீரோவுக்கும், ஹீரோவோட தம்பிக்கும் இருக்க மிகப்பெரிய ஆசை. ஒரு கட்டத்தில என்ன ஆகுது அப்படின்னா, ஹீரோவோட தம்பிக்கு எதிர்பாராத ஒரு சம்பவத்தில அவர் தவறிறாரு. ஆனா, ஹீரோ தன்னோட தம்பிக்காகவே அந்த செலக்ஷன் ப்ராசஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் உள்ளேயும் நுழைஞ்சறாரு. அதில 6 வாரம் ட்ரெய்னிங் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, டெத் மார்ச் அப்படிங்கிற ஒரு டாஸ்க்க வைக்கிறாங்க. அதில ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா, அதில ஜெயிக்கிறவங்க எல்லாருமே அடுத்து வந்துட்டு ரேஞ்சருக்கான பொசிஷனுக்கு போயிருவாங்க. அந்த டைம்ல ஹீரோவோட சேர்ந்து ஒரு குழு வந்துட்டு அந்த டாஸ்க் உள்ள நுழையிறாங்க. அங்க போனாங்க அப்படின்னா, அவங்களே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்குது. ஒரு எதிர்க்கவே முடியாத ஒரு வில்லனையும் அவங்க சந்திக்கிறாங்க. அந்த வில்லன சமாளிச்சாங்களா? அந்த சமாளிக்கிற சூழ்நிலையில அவங்களுக்கு ஏற்படுற சிக்கல்கள்லாம் என்ன? கடைசியா ஹீரோ ரேஞ்சர் ஆனாரா? அந்த வில்லன் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்களா? இல்லையாங்கிறத ஒரு ஆக்ஷன் த்ரில்லர்ல மிக்ஸ் பண்ணி குடுத்துருக்கிறது தான் இந்த படத்தோட கதைக்களமே. ஹீரோ உட்பட நடிகர்கள் எல்லாருமே கதைக்கு என்ன தேவையோ அத செம்மையா குடுத்துருந்தாங்கன்னே சொல்லலாம். அவங்களோட ஆக்டிங் வந்து மிகப்பெரிய ப்ளஸ்ஸா இருந்தது படத்துக்கு. அதே மாரி பேக்கிரவுண்ட் மியூசிக்கும் சூப்பரா இருந்தது. சினிமாட்டோகிராஃபி டாப் நாச்ல இருந்துச்சுன்னு சொல்லலாம். குறிப்பா அந்த லொகேஷன்ஸ் அவங்க காட்டுன விதம் வந்துட்டு செம்மையா ஒர்க் ஆயிருந்தது. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தவரைக்கும் இது ஒரு வழக்கமான கதைக்களம் தான். ஆனா, அந்த வழக்கமான கதைக்களல என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம யூகிக்கவே முடியும். இருந்தாலுமே அந்த ஸ்க்ரீன் பிளே போற வேகத்தில நமக்கு அது எதுவுமே சலிப்பு தட்டாம போற மாரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா, ஒரு சீன் கூட நம்மளுக்கு எங்கேயுமே போர் அடிக்காத மாரி தான் இருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த ஸ்க்ரீன் பிளேயோட ரைட்டிங்னே சொல்லலாம். ஒரு வித்தியாசமான வில்லன இவங்க மிலிட்டரி பேக் சைட்ல கொண்டு வந்து இறக்கி விட்டதும், அந்த வில்லன் யாரு அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் ரிவீல் பண்ணாததுமே சூப்பரா இருந்தது. ஏன்னா, அந்த வில்லன் மாதிரியான கேரக்டர் வந்து எங்க இருந்து வருது, அத யார் இயக்குறாங்க அப்படிங்கிறதையுமே இவங்க ரிவீல் பண்ணாம செகண்ட் பார்ட்க்கு லீடு வச்சது வந்துட்டு அது ஒரு நல்ல ஐடியான்னே சொல்லலாம். ஹீரோவோட தம்பி படத்தோட ஆரம்பத்திலேயே இறந்துட்டாலுமே, அவரு இந்த படம் முழுக்க இருக்கிற மாரியான ஒரு ரைட்டிங் தான் கொண்டு வந்தாங்க. அது நல்லா ஒர்க் ஆயிருந்தது. குறிப்பா ஹீரோவ அந்த தம்பி கூட இணைக்கிற மாரியான இன்னொரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டரோட டிசைனுமே நல்லா இருந்தது. பெருசா எங்கேயுமே போர் அடிக்காத ஸ்க்ரீன் பிளே தான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ்ஸு. ஸோ, ஒரு பக்காவான வார் ஆக்ஷன் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான சாய்ஸ்ன்னே சொல்லலாம். அதோட நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பெருசா எதுவுமே தெரியல. வழக்கமான கதைக்களம் அப்படிங்கிறது மட்டும் தான் தெரிஞ்சதே தவிர, மத்தபடி வேற எந்த நெகட்டிவ்மே எனக்கு தெரியல. ஸோ, ஒரு பக்கா ஆக்ஷன் டிராமா பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு செம்ம படமா கிளிக் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க மக்களே. தமிழ் டப்பிங் நல்லாவே இருக்கு. ஸோ, Netflixல இருக்கு. அடுத்த ஒரு விமர்சனத்தில் சந்திப்போம் மக்களே. நன்றி.